சொல்றார். மத்தேயு 8:2 வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் உமக்கு சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை ஒருவருக்கு நீ சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்டபடி காணிக்கையை செலுத்து என்றார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? குஷ்டரோகி ஒருவனை பார்க்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் குஷ்டரோகம் முடிச்சு எல்லாரும் அந்த காலத்துல குஷ்டரோகிலாம் யாருமே உள்ள சேர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாரையும் ஊருக்கு வெளியே தான் ஒரு ஓரமா ஒதுக்கி இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஓரத்துல ஒதுங்கி இருக்கும் போது ஏசப்பா அந்த பக்கம் நடந்து போகும்போது குஷ்டரோகிலாம் என்ன செய்தாராம்? அவரை போய், ஆண்டவரே, எங்களுக்கு மனமிரங்கும், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனமிரங்க, எங்க குஷ்டரோகம் எங்களை விட்டு இப்போதே எங்களை விட்டு விலகி போனோம்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரை போய் கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூப்பிட்டாங்க, நம்பிக்கையோடு கூப்பிட்டாங்க. என்னோட குஷ்டரோகம், இந்த வியாதி இப்போது என்னை விட்டு நீங்கிடும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஓடி நோக்கி கூப்பிடும் போது எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினாராம். அல்லேலூயா. ஆனா எல்லாரும் என்ன செய்யறாங்க? நல்லா அடுத்த நிமிஷம் ஆண்டவரை பார்த்துட்டு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. தன் மனைவி, பிள்ளைங்க, பொண்டாட்டி எல்லாரையும் ஓடிட்டாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் ஆண்டவர் நம்மளுக்கு சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்தாரேன்னு சொல்லி இசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய முழங்கால பட்டு ஆண்டவரை தொட்டு வந்து விழுந்து அழுகுறான். அல்லேலூயா. எனக்கு சுகத்தை கொடுத்தீர், அதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி அவன் மாத்திரம் அந்த நம்பிக்கையில ஒரு நாளும் விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 10 குஷ்டரோகிலையும் நீ மாத்திரம் தான் விசுவாசம் உள்ள மகனா இருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அவன் நிமித்த எத்தனையோ பேர் மனம் திரும்பி இருப்பாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க நாமளும் இன்னைக்கு ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா, எந்த நோய் வரட்டும், அல்லேலூயா, எப்படிப்பட்ட நோயையும் ஆண்டவர் சுகமாக்குறன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அவரால கூடாது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. நாங்க சின்ன வயசா இருக்கும் போது பெணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் 2 வருஷம் ஆயிடுச்சு. பால் நிறுத்தின உடனே மாறல, அப்படியே சீவா வடிது. அல்லேலூயா. சீவு பயங்கரமா வடிது, கட்டியா மாறிடுச்சு. அப்படியே எல்லாரும் என்ன சொன்னாங்க? கேன்சர் வெயின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் முழங்கால் படிட்டு வந்து எப்பவுமே ஏசப்பா எனக்கு யாருமே கிடையாது, ஆண்டவரே, சொந்தமும் இல்லை, பந்தமும் இல்லை, யாருமே இல்லை, உன்னை நான் ஏற்றுக்கிறேன். அப்பதான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப 2 வருஷத்துல கடவுள் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. நான் எந்த டாக்டராலையும் போல, யாராலையும் போல, ஆனா கடவுள் எனக்கு அந்த சீவு வடிவத்தை கர்த்தர் நிறுத்திட்டு அந்த மார்ல இருக்கிற கத்தியை கூட அது எப்படிதான் மறைஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஆனா நான் என்ன செய்தேன்? எப்பவுமே வந்து ஏசப்பா பாதத்துல வந்து முட்டி போட்டு அழுவேன். நான் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. என் நோய் தீர்ற வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துல வந்து அழுவேன். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல்ல. ஆண்டவரே, நீ கண்ணீரோடு என் வியாதியை இப்ப நான் விதைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. சின்ன ஒரு கட்டி கூட வைக்காத அளவுக்கு, எந்த டாக்டரானே போகாத அளவுக்கு நமக்குள்ளா இருக்கிற வல்லமுள்ள டாக்டர், பெரிய டாக்டர் இருக்கிறாரு. நாம ஏன் போய் மனுஷனை தேடலாம்? அல்லேலூயா. அப்பெல்லாம் ரொம்ப விசுவாசம். நம்பியா மனுஷனை தேடணும். எப்படிப்பட்ட வியாதியோ ஆண்டவர் சுகமாக்கும் நீ சொல்லி இருக்கிற. ஆண்டவரே, என் வியாதி இப்படி என்னை விட்டு மறையணும். அல்லேலூயா. அது
செய்தார். இன்னி வரைக்கும் கர்த்தருடைய கிருபையால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அப்படிதான் ஆண்டவர் இங்கேயோ அந்த மகனுக்கு குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். அல்லேலூயா. மார்க் 1:41 வாசிங்க. இயேசு மனதுருகி உன் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னார். இப்படி அவர் சொன்ன உடனே ஆமென், அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அப்போது அவர் அவனை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவர்களை அவர்களுக்கு சாட்சிகளாக செலுத்துகள் என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல அதே வசனத்தை தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீ போய் சொத்தமானது எல்லாருக்கும் போய் மோசே கட்டளையிட்டபடி எல்லாருக்கும் சொல்லி போய் காணிக்கையை செலுத்து ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நம்ம வியாதி தீரணும்னா போய் ஆண்டவருக்கு காணிக்கையை செலுத்துங்க. அல்லேலூயா. காணிக்கை நிமித்தமா